கவுன்சில் ஆஃப் கேங்க சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ்லாம் ஃபுல்லா ரெடி ஆகுறாங்க அவங்களோட வெறியோட. கேங் த கான்கரர் இன்னும் பியாண்ட் ஜோல தான் மாட்டியிருக்கான். ஸோ இப்போ அவெஞ்சர்ஸ் ஜெயிப்பாங்களா இல்லைனா கவுன்சில் ஆஃப் கேங் தான் ஜெயிப்பாங்களா? ஸோ நம்ம கேப்னமேக லீட் பண்ணுற எர்த் பவுண்ட் டீம் இமார்டஸ் கேங் அழிக்கிறதுக்கு ராக்கெட் ரக்கனோட ஸ்பேஸ் ஷிப்பில் தான் போகிறாங்க. நம்ம இமார்டஸ் கேங் ஸ்கையில் அவரோட மெயின் ஸ்பேஸ் ஷிப்பில் தான் இருக்காது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட காஸ்மிக் டீம் செஞ்சுரியன் அழிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ நம்ம ரேமண்டட் அழிக்கிறதுக்கு ஸ்ட்ரீட்டவெல் டீம் தான் போகிறாங்க. இமார்டஸ் கேங் அழிக்க போயிட்டு இருக்க அந்த எர்த் பவுண்ட் டீம் போகிற வழியில் இந்த நெகா பேண்ட்ஸ் டென்ரிங்ஸை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மீன் வைல் நம்ம ஸ்ட்ரீட் லெவல் டீம், அதாவது ஸ்பைடர்மேன் லீட் பண்ணுற ஸ்ட்ரீட் லெவல் டீம் ராமண்டட் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம டேர் டெவில், பனிஷர், ஹாக்கே, ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொரால்ஸ்னு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையுமே இங்கே இறக்குறாங்க. ஸோ இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம 3 டீம் சேர்த்தா கூட விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஸ்பைடர்மேன் ராமண்டட்டை ரீச் பண்ணிடுறாரு. ராமண்டட்டுக்கும் ஸ்பைடர்மேனுக்குமே ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அதில் நம்ம ராமண்டட் அவரோட வெப்பனை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் அடிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் ரொம்ப தூரம் தள்ளி பறந்து போய் விழுந்துடுறாரு. ஸ்பைடர்மேன் கிட்டத்தட்ட டிஃபீட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவரால் அசையவே முடியல. ஸோ இதை பார்க்குற மைல்ஸ் மொரால்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அவர் ராமண்டட் நோக்கி போறாரு. ராமண்டட்டும் வாடா சின்ன பையா என்ன பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி திமிரா கூப்பிடுறாரு. அந்த வெறியில மைல்ஸ் மொரால்ஸ் போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனால் நம்ம ராமண்டட் ஈஸியாகவே மைல்ஸ் மொரால்ஸை ஸ்பைடர்மேன் கண்ணு முன்னாடி கொடூரமாக கொண்டுறாரு. ஸோ கடைசியில் நம்ம ஸ்பைடர்மேனோட டீமில் ஸ்பைடர்மேன் தவிர யாருமே உயிரோடு இல்லை. ஸ்பைடர்மேன் மட்டும் அசைய முடியாத நிலைமையில கொஞ்சம் உயிரோடு இருக்காது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டீம் செஞ்சுரியனை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், தார், கிளியா, சாங்சின்னு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால செஞ்சுரியனை போட்டு பொழந்து கட்டுறாங்க. அப்படியே போக போக அவங்களோட ஃபைட் கொஞ்சம் கொஞ்சமாக குவாண்டம் ரெலன் கூட போயிடுது. ஸோ இவங்க இப்போ குவாண்டம் ரெலமில் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே செஞ்சுரியன் ஒவ்வொரு அவெஞ்சர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே வராரு. கடைசியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மிச்சக்கிற அவெஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஷாங்சி, தார், அப்புறம் கொஞ்சம் உயிரோட இருக்கிற கிளியா. ஸ்பைடர்மேன் மாதிரி கொஞ்சம் உயிரோட தான் கிளியா இருக்காங்க. அவங்களால எந்திரிக்க முடியாது, ஆனால் ஏதோ உயிரோடு இருக்காங்க. ஸோ அப்போது கிளியா அவங்களோட பிளேடை யூஸ் பண்ணி எர்த் 616க்கு ஒரு போர்ட்டல் உருவாக்கி நீங்களாவது தப்பிச்சிருங்க, முக்கியமாக 10 ரிங்ஸ் அவங்க கையில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியா அவங்க பிளேடை யூஸ் பண்ணி தப்பிக்க சொல்லி இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தாரையும் சாங்சியையும் மட்டும் அனுப்பிச்சுட்டு அவர் அங்கேயே ஸ்டே ஆகிக்கிறாரு. ஸோ அப்போது செஞ்சுரியன் எல்லா அவெஞ்சர்ஸ் செத்தாச்சு. ஒரு 3 அவெஞ்சர்ஸ் மட்டும் அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குவாண்டம் ரெல்ம் மட்டும் வெளில வரான். ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்கே தான் இருக்காங்கிறது செஞ்சுரியனுக்கு இன்னும் தெரியாது. ஸோ அப்போது ஒரு டிவியை போர்ட்டல் வருது. அந்த போர்ட்டல்லேருந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வெளில வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டிவியை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ டிவியில் அவங்க லோக்கி, கவுன்சில் ஆஃப் கேங், அப்புறம் எல்லா மொத்த மல்டிவர்ஸ் பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டிவியே இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆங்கர் பீயிங் மாதிரி, நீங்கள் இருந்தால் மட்டும் தான் எங்களால் தப்பிக்க முடியும், தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க, அங்கே போனால் நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அதை புரிஞ்சுக்கு டிவியிலே இருக்காது. ஸோ மீன் வைல் இமார்டஸ் கேங்கை எதிர்த்து எர்த் பவுண்ட் டீம் சண்டை போட்டுருக்காங்கல்ல, அங்கே ஸ்டார்டிங்லேயே இமார்டஸ் கேங் கமலா கானோட ஒரு நெகா பேண்டை மட்டும் எடுத்துடுறாங்க. கேப்டன் மார்வல், பிளாக் பேந்தர், ஸ்டார் லார்ட் முக்காவாசி ஃபைட் நடக்கும் போதே இறந்துடுறாங்க. ஸோ இன்னொரு நெகா பேண்டும் அவங்க கையில் கிடைக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அந்த நிலைமையில ஒண்டர்மேன் ஸ்டெப் இன் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஒண்டர்மேன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இன்னொரு நெகா பேண்ட் எனக்கு கொடுங்க, என்னோட பவர் ப்ளஸ் நெகா பேண்டோட பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ணி இமார்டஸ் கேங் அழிக்க நான் பார்க்குறேன், அந்த சமயத்தில் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்டர்மேன் சொல்கிறாரு. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ அவரோட பவரையும் நெகா பேண்டோட பவரையும் சேர்த்து ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம இமார்டஸ் கேங் அவரோட பவரும் ப்ளஸ் மிச்சம் அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு நெகா பேண்டோட பவரும் சேர்த்து அட்டாக்கை இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 2 அட்டாக்கும் சேர்ந்து மொத்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஷாக் வேவ் மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்டர்மேன் செத்துருக்காரு. அவர் பண்ண சாக்ரிஃபைஸும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா இமார்டஸ் கேங் எதிரில் கல் மாதிரி நின்றுருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த நெகா பேண்ட் அவர் கையில் போயிடுது. ஸோ மிச்சக்கிற அவெஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, தார், சாங்சி, கமலா கான், அப்புறம் ஆண்ட்மேன், அதுவும் இல்லாமல் ஸ்பைடர்மேனும் உயிரோட தான் இருக்காரு. ஸோ மிச்சம் இருக்கிற அவெஞ்சர்ஸ் வக்காண்டாக்கு போகலான்னு முடிவு எடுத்து வக்காண்டா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது வக்காண்டாவையும் கவுன்சில் ஆஃப் கேங் தரமட்டம் ஆக்கியிருக்காங்கன்னு. ஸோ ஒரு சீக்ரெட் பங்கருக்கு போகலான்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த சீக்ரெட் பங்கர் டோனி ஸ்டார்க் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலகத்துக்கு ஏதாச்சும் பெரிய
பிரச்சனை வந்துச்சுன்னா சேஃபா இருக்கிறதுக்குன்னு டோனி ஸ்டார்க் ஒரு பங்கர் உருவாக்கி இருக்காரு. அந்த பங்கருக்கு தான் இவங்க போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்மோர்டல்ஸ் கேங் எர்த் 616க்கு வராரு. ஸோ அங்க நீங்க நம்ப மாட்டீங்க, ராமடட் அவர் கொன்ன அவெஞ்சர்ஸோட தலைய துண்டா வெட்டி மெடல் மாதிரி வச்சிருக்காரு. சென்ச்சுரியன் கேங் வெறும் கையோட வரதை பார்த்துட்டு இம்மோர்டல்ஸ் கேங் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா அவரோட வேலை தான் 10 ரிங்ஸை கொண்டு வரது. அதுக்கு அவரை கொண்டு வராதனால இம்மோர்டல்ஸ் கேங் ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. இம்மோர்டல்ஸ் கேங் அவர் வச்சிருக்க 10 ரிங்ஸை யூஸ் பண்ணி சென்ச்சுரியன் கேங்கோட முழு பவர்ஸ் அப்சர்வ் பண்றாரு. பவர்ஸ் மட்டும் இல்லாம அவரோட உயிரை அப்சர்வ் பண்ணி கொடூரமா சென்ச்சுரியன் கேங்கை இம்மோர்டல்ஸ் கேங் கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதை பார்த்து மொத்த கவுன்சில் ஆஃப் கேங்கே நடுங்குது, இன்க்ளூடிங் ராமடட்டும் தான். ஒரு அன்அஃபீஷியலான லீடரா இந்த இம்மோர்டல்ஸ் கேங் அஃபீஷியலா லீடர் ஆகிறாரு. அதுவும் இல்லாமல் இம்மோர்டல்ஸ் கேங்கை பிரைம் கேங்குன்னு சொல்றாங்க. ஸோ பிரைம்ல வரணும் இல்லை, அந்த ஒரு விஷயத்தோட கோட் வெர்ஷன் சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெர்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அயன்மேனோட பிரைம் வேரியன்ட் சுப்பீரியர் அயன்மேன்ல, அதே மாதிரி தான் மொத்த கேங்ஸ்க்கும் பிரைம் வேரியண்டா இம்மோர்டல்ஸ் கேங் அங்கே மாறுறாரு. ஸோ மீன் வெல் பியாண்ட் ஜோன்ல மாட்டி இருக்கிற கேங்கோட பாஸ்ட்டை ஃபைனலி காமிக்கிறாங்க. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். அந்த பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ரவோனாவும் இவரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. வளர வளர அவங்களுக்குள்ள லவ் உருவாகுது. அப்புறம் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. அதாவது ரவோனா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு நிறைய குட் மெமரிஸும் வருது. நிறைய டைம் லென்ஸ் அடிச்சிருக்காரு, அது நிறைய மக்கள்லாம் கொண்டிருக்காருல, அந்த மாதிரி பேட் மெமரிஸும் இவருக்கு வருது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காரு அந்த சமயத்துல. ஸோ அவர் ஏன் குவாண்டம் ரெல்ம்குள்ள வந்தாருங்கிறத ஃபைனலி காமிக்கிறாங்க. மல்டிவர்ஸ் கவுன்சில் ஆஃப் கேங்கோட கையில போகக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவரு அவங்களே எதிர்க்கிறாரு. ஆனா ஒரு நாள் கவுன்சில் ஆஃப் கேங்ஸ் கேங் த கான்கரரை பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ கேங் என்ன சொல்றாருமா, என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன கொன்னுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்னோட மக்கள், என்னோட டைம் லைன், என்னோட ஒய்ஃப், பிறக்க போற என்னோட குழந்தைய மட்டும் விட்டுரு, அவங்க மட்டும் தப்பிக்கிட்டோம், அவங்கள மட்டும் விட்டுரு, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சைக்கோ தனமா இருக்கிற இம்மோர்டல்ஸ் கேங் என்ன பண்றாருன்னா, அவரோட டைம் லைன், அதாவது கேங்கோட டைம் லைனை கொடூரமா அழிக்கிறாரு. அதனாலேயே கேங்குக்கு ஒரு வெறி வருது. அந்த வெறியில இருக்கும்போது அங்க சண்டை போட்டு அவரோட டைம் சேர் யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சு அவரோட டைம் லைனுக்கு வந்துடுறாரு. அந்த டைம் லைன்ல அவர் பாக்குறாரு, அவரோட மொத்த உலகமே நாஸ்தியே இருக்கு. கவுன்சில் ஆஃப் கேங் நாஸ்தி ஏக்கிருக்காங்க. அவங்களோட சிட்டி எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ரவணாவை ஒரு மரத்துல தூக்குல போட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவர் கதறி அழுகும் போது அங்கேயும் கவுன்சில் ஆஃப் கேங் வந்துடுறாங்க. வந்து இந்த தடவை இவங்க கரெக்டா இவரை வந்து குவாண்டம் ரெலம்ல போட்டுடுறாங்க. ஸோ இப்படிதான் இவர் குவாண்டம் ரெலம்குள்ள போனாரு. ஸோ இப்போ இதெல்லாம் இவர் பியாண்ட் ஜோன் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பியாண்ட் ஜோன்ல நம்ம கேங் மென்டலி ஸ்டேபிள் ஆகுறாரு. இத்தனை நேரமா மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்த கேங் இப்போ ஸ்டேபிளா இருக்க காரணம்னா இவரோட பாஸ்ட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாரு. இவரோட நோக்கம் என்னங்கிறது இவருக்கும் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் கூட சண்டை போட்டிருந்த எல்லா க்ளோன்ஸும் இவர் பேச்சை கேட்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோன்ஸ் எல்லாம் அவரோட எமோஷன் பேஸ் பண்ணியிருக்குது. இந்த எமோஷன் பேஸ் பண்ணியிருக்கறனால அவர் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கும் போது தான் இந்த க்ளோன்ஸ் எல்லாம் இவருக்கு அகெயின்ஸ்டா இருந்தது. ஆனால் இப்போ இவர் மென்டலி ஸ்டேபிள் ஆனதுனால அந்த க்ளோன்ஸ் எல்லாம் இவருக்கு ஒரு ஆர்மி மாதிரி இவர் கீழேயே இவர் சொல்றதெல்லாம் கேட்குது. ஸோ இப்போ இவரோட ஆர்மி ரெடி ஆயிடுச்சு. இவர் இந்த பியாண்ட் ஜோன்லேருந்து எப்படி வெளில போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பியாண்ட் ஜோனோட ஃபுல் பவர் இருக்கும்ல, அதை அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இவர் இங்கே பியாண்ட் கேங்காக மாறுறாரு. ஸோ மீன் வெயில் இம்மோர்டல்ஸ் கேங் பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு இவராகவே 10 ரிங்ஸ் எங்க இருக்குன்னு தேடி போறாரு. அவரு கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த சர்வைவிங் அவெஞ்சர்ஸ் 10 ரிங்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 ரிங்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும்ல, அதை நம்ம கவுன்சில் ஆஃப் கேங் ஈஸியாகவே ட்ராக் பண்ணுறாங்க. அதை வச்சு இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கேப்டன் அமெரிக்கா, அதாவது சாம்பிள்சன் கேப்டன் அமெரிக்கா, அவராகவே தனியா வந்து பேச வர்றாரு. அவர் அங்க வராரு. அப்போ இம்மோர்டல்ஸ் கேங்னு சொல்றாரு, உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீ என் சைடு வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிரோடவாச்சும் இருப்ப, நீ அவங்க சைடு இருக்கிறனால நீ சாகதான் போற அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாம்பிள்சன் அவர் ஷீல்டை பார்த்து, அந்த தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், நீ எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே அவர் ஐகானிக்கான டைலாக் சொல்றாரு, அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அவெஞ்சர்ஸ்லாம் வராங்க. அவங்களோட மொத்த பவர் கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக் விடுறாங்க. அந்த அட்டாக்ல நம்ம சாம்பிள்சன் கேப்டன் அமெரிக்காவும் அவரோட ஷீல்டை ஃபுல் ஃபோர்ஸில் விடுறாரு. அந்த அட்டாக் இம்மோர்டல்ஸ் கேங் மேலே பட்டு அவர் சாஞ்சிடுறாரு. கவுன்சில் ஆஃப் கேங் ராமடட்லாம் ஷாக் ஆகிறாங்க, எப்படிடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. இம்மோர்டல்ஸ் கேங் உயிரோடு இருக்கிற காரணத்தினால அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் கேங்குக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்டில் நம்ம அவெஞ்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகுளும் ஆகுறாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 5-6 பேர் தான் இருக்காங்க, ஆனால் அங்கே கொத்தா இருக்காங்க. ஸோ அந்த சண்டையில் நம்ம இம்மோர்டல்ஸ் கேங் அவரோட மெகா பேண்ட் யூஸ் பண்ணி ஷாங்சி மேலே ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ணுறாரு. அந்த அட்டாக் ஷாங்சி மேலே பட்டு ஷாங்சி அந்த இடத்துல இறந்துடுறாரு. ஸோ ஷாங்சியை கொன்னதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இம்மோர்டல்ஸ் கேங் நோக்கி வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்கோட மித்தாலஜிக்கும் 10 ரிங்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால அந்த 10 ரிங்ஸ் இம்மோர்டல்ஸ் கேங் நோக்கி வருது. அது வந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு
அது இமோட்டஸ் கேங் கிட்ட வராம திடீர்னு வானத்துக்கு போகுது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் வானத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய உருவம் வருது. அது வேற யாரும் இல்லை, பியாண்டர் கேங் தான். ஸோ பியாண்டர் கேங் அந்த 10 ரிங்ஸ் கையில் வந்ததுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, நான் வருவேன்னு சொன்னால, இப்போ நான் வந்துட்டேன், உன்னால் இந்த மல்டிவர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கை இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ அங்கே உண்மையான மல்டிவர்சல் வார் ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட சண்டை சாதாரண சண்டை இல்லை, பெரிய சண்டையா மாறுது. அதனாலேயே பல யூனிவர்ஸ் இதனாலேயே அழிஞ்சுக்கிட்டு வருது. இவங்களோட சண்டை வெறும் 616 யூனிவர்ஸ்ல மட்டும் நடக்கல, ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் டிராவல் ஆகிட்டே சண்டை போடுறாங்க. எப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அமெரிக்கா சாவஸும் எப்படி எல்லா யூனிவர்ஸும் டிராவல் ஆகிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க டிராவல் ஆகிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால பல யூனிவர்ஸ் அழிஞ்சிட்டு வருது. அதனால லோக்கினால பிரான்ச்சஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. பல யூனிவர்சஸ் அழியறத லோக்கி அவரோட கண்ணால பாக்குறாரு. ஸோ ஃபைனலி இவங்க இக்ரிசில் ட்ரீ மேலே சண்டை போடுறாங்க. அதனாலேயே இன்னும் பல யூனிவர்சஸ் அழிஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா 616 காப்பாதான்னு சொல்லிட்டு இவங்க, அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் டிவியும் சேர்ந்து முன்னாடியே ஒரு லைஃப் ராஃப்ட செஞ்சிருக்காங்க. அந்த லைஃப் ராஃப்ட்ல ஸ்டார்டிங்ல லோக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்றான்னு சொன்னல, கேப்டன் அமெரிக்கா, டெட்பூல், வொல்வரின், டோபி மேகர் ஸ்பைடர்மேன், கோஸ்ட் ரைடர், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அந்த மாதிரி டீம் சொன்னல, அந்த டீமோட சேர்த்து மிச்சம் ஒரு 3 அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஸ்பைடர்மேன், கமலா கான், அப்புறம் ஸ்டார்டிங்ல பார்த்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இவங்க 3 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த வார் எப்பவே நிறுத்தணும்னு சொல்லிட்டு பியாண்டர் கேங் என்ன பண்றாருன்னா ஒரு பிரான்ச்சை எடுத்து இமோட்டஸ் கேங்கோட கழுத்தை நெரிச்சு கொண்டுறாரு. ஸோ அப்போ இந்த மல்டிவர்ஸே ஒரு சில செகண்ட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ்ல அழியிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல பியாண்டர் கேங் நானே பாத்துக்கிறேன், ஐ டூ இட் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து லோக்கியோட பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு இமோட்டஸ் கேங் கிட்ட இருந்த மெகா பேண்ட்ஸ் எடுத்துட்டு அவர்கிட்ட ஏற்கனவே இருந்த 10 ரிங்ஸை வச்சு இந்த 3த்தையும் வச்சு அவர் ஒரு டிவைஸ் உருவாக்குறாரு. அந்த டிவைஸை வச்சு மிச்ச யூனிவர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பேட்டில் வேர்ல்டு உருவாக்குறாரு. இந்த பேட்டில் வேர்ல்டுல 616ஓட ஒரு பாகம் இருக்கு, வாய்டோட பாகம் இருக்கு, 1999ஓட ஒரு பாகம் இருக்கு, 601 யூனிவர்ஸோட ஒரு பாகம் இருக்கு, 838 யூனிவர்ஸோட பாகமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல யூனிவர்ஸோட பாகம்லாம் சேர்த்து பேட்டில் வேர்ல்டுன்னு ஒன்று உருவாக்குறது. ஸோ அந்த பேட்டில் வேர்ல்டில் லைஃப் ராஃப்டில் இருக்கிற டிவியோட டீமும் அப்புறம் அந்த மிச்ச 3 அவெஞ்சர்ஸையும் போடுறாரு. மொத்த டீம் அப்புறம் அந்த 3 அவெஞ்சர்ஸ் இருக்காங்களே அவங்கள ஜெயிலில் போட்டுறாரு, அதாவது கைதிகளை ட்ரீட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த மல்டிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழியறதை பார்த்தாங்க. ஸோ அதனாலேயே இந்த மல்டிவர்ஸ் நான் திருப்பி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் கிளம்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பியாண்டர் கேங் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை கைதியாக ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ இப்போது அவர் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாரு. அவரோட மக்கள் ஒய்ஃப் எல்லாம் திருப்பி கொண்டு வராது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஒரு அழகான ரோஸ் ஃபீல்டில் பீஸ்ஃபுல்லாக நம்ம கேங் ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு காமிக்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, ரவோனா தான். ரவோனா அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ பியாண்டர் கேங் ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ் மை லவ். ஸோ இதை சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லாக இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த படம். இது அஃபீஷியல்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் லீக்குன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நானும் இது வீடியோவாக போட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஸ்கிரிப்டில் டிராஃப்ட் 1ன்னு போட்டிருக்கோம். மார்வெல் 8 டிராஃப்டில் 9 டிராஃப்ட்டை வச்சு தான் படமே எடுப்பாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமே 10 டிராஃப்ட் வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் டெஃபினட்டாக வந்திருக்காது இந்த ஸ்டோரி படி. ஸோ இது வந்திருந்தா டெஃபினட்டாக கேவலமாக இருந்திருக்கும். எனக்கு இது பர்சனலாக பிடிக்கல. இது கண்டிப்பாக ஒரு டிசாஸ்டராக இருந்திருக்கும். ஸோ எனக்கு பிடிக்காததுக்காக உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையேங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. அந்த பிளாட் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா? அதெல்லாம் கிடையாது. இந்த பிளாட் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுப்பேன் அடுத்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு பிளாட் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ இல்லை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்புன்னு ஒரு புது ஆப்ஷன் இருக்குது, அதையும் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.